Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஜாப் அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம பாஸ் ஆகிறதுக்கு தேவையான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் நான் எத்தனாவது அட்டெம்ப்ட்ல சார் பாஸ் ஆவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாம உங்களால எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாலும் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் எக்ஸாம் எழுதுறப்போ இந்த 6 டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ரிப்ரேஷன் அந்த 6 டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. சரிங்களா? அப்படி ஒரு 6 டிப்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான 6 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அனிமேஷன் இருக்காது, ரொம்ப ஒரு காமெடி இருக்காது, கதைகள்லாம் இருக்காது. டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். அதனால சார் இந்த மாதிரி நான் வந்து காமெடி எடுத்து எதிர்பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்து நான் கதைகள் நிறைய எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போயே குவிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டிப்ஸை மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டிப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த முதல் ஒரு வருடத்தில் நம்ம படித்து நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லைங்களா? இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, போய் டெஸ்ட்டை எழுதுறப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன ஒரு ஃபீலிங் வருது, என்ன நடக்குது, அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருப்போ உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் 10th எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 12th எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களோட அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும்னு என்ன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அதை யோசித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு விடைகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, சார் இந்த மாதிரி படிச்சிருக்கலாமோ, அந்த மாதிரி படிச்சிருக்கலாமோ, இங்கே படிச்சிருக்கலாமோ, அங்கே படிச்சிருக்கலாமோ, சரி இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் தோணும். எப்போனா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த பின்னாடி. சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன சிந்தனைகள் வந்து உங்களுக்கு இந்த இதை பற்றி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். எக்ஸாம் எழுதுறப்போ ஓகே கொஸ்டின்ஸ்லாம் இப்படி தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு ஓவராலாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கிற அந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க, இந்த நம்ம ப்ரொசீஜர்ஸ்லாம் அங்கே நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தேர்வு எழுதுகிறோம், அதுக்கப்புறம் இப்படி வரோம் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அனுபவமே எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை இப்படி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற எல்லா அனுபவமும் இந்த வினா எடுக்கிறது சம்மந்தமான வினாக்கள் எடுக்கிற சம்மந்தமான அனுபவங்கள் உங்களுக்கு தேர்வு எழுதின பின்னாடி வரும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் செய்கிற மிஸ்டேக், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ சில பேர் வந்து எக்ஸாம் அந்த பதட்டத்தில் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தூங்காமல் கூட போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க நல்லா படிச்சிருந்தோம் அவங்களால பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியாது. அதாவது ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இல்லாமல் ஒரு பதட்டமாக கூட இருப்பாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் ரீகால் பண்ணாமல் சரி திடீர்னு படிச்சிருப்பாங்க, பட் ரீகால் பண்ணாமல் போயிடுவாங்க. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் நம்ம படித்த மேட்ச், இந்த கொஸ்டின் மட்டும் ரீகால் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா இந்த உடனே ஆன்சர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து சரியான புத்தகங்களும் அப்புறம் குறிப்புகளும் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அந்த டாபிக் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆனால் அந்த கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போது சரியான புத்தகங்களை படிக்காமல் சரியான குறிப்புகள் அதுலேருந்து எடுத்து வைக்காமல் உங்களால் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்புறம் எப்படி படிக்க வேண்டியன்ற ஒரு திட்டமே அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ 1 இயர் எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமே ஒரு ஐடியாவே வந்து எப்போ வரும் உங்களுக்கு, அந்த 1 இயர் எக்ஸாம் எழுதுனா பின்னாடி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்போது இந்த அனுபவத்தெல்லாம் நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு பெற்றுக்கணும். நீங்கள் எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களோ, இப்போ குரூப் 2 எழுத போகிறீங்களோ, குரூப் 4 எழுத போகிறீங்க, இல்லை பிசி எழுத போகிறீங்க, இல்லை எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை யூபிஎஸ்சி எழுத போகிறீங்க, எந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போனாலும் ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸை நீங்கள் தரோவாக பார்த்துருக்கணும். நிறைய பேர் வந்து சிலபஸவே பார்க்காம படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப தப்பு. சிலபஸை பார்க்காம நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் தான். அந்த நாளை நீங்கள் கணக்கிலே எடுக்க வேணாம். சிலபஸ் பார்க்காம ஒரு 5 வருஷம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 5 வருஷம் நீங்கள் வேஸ்ட்டு தான். 6வது வருஷம் நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் யூஸ்ஃபுல். ஸோ ஃபஸ்ட்டு திங் அப்படின்றது என்னன்னா சிலபஸ். இந்த சிலபஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும். முடிஞ்சால் அந்த சிலபஸை வந்து ப்ராப்பராக எழுதி வைங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வைங்க, கரெக்டாக எடுத்து வைங்க. உங்கள் கையில் அந்த சிலபஸ் கண்டிப்பாக இருக்கணும். சிலபஸை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க, எந்தெந்த தலைப்பு எந்தெந்த இருக்குன்னு. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் அப்படின்னு வரிசையாக படிக்கிறீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி படித்து முடிக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் ஃபுல்லாக மனப்பாடம் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த சிலபஸை படிச்சுட்டு தான் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் போகணும். இப்போ சில பேர்லாம் படிப்பாங்க 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறேன் அப்படின்ட்டு வரிசையாக எடுத்து படிப்பாங்க. அப்படி படிச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் எடுத்து பாருங்கள்.
சிலபஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கூட படிங்க, அதை பற்றி தப்பே கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தான். பட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை படிக்கிறப்ப தான் ஓகே இந்த சிலபஸில் இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இதை படிக்கணும் நம்ம அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலபஸே பார்க்காம 6th to 12th நான் படித்தா போதும் அப்படின்னீங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா சிலபஸில் எந்தெந்த பாயிண்ட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்கள் நல்லா படித்து உங்கள் பிரெயின் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் உங்களுக்கு கையில் இருக்கணுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சார் இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராப்பராக போட்டு கரெக்டாக வச்சுங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியத்தில் போட்டு வைங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு அந்த காப்பி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, தமிழ்நாடு பாடப்புத்தகங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். தமிழ்நாடு பாடப்புத்தகங்கள் 2 வகையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஒன்று என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சிலபஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹிஸ்ட்ரியில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, 6th இந்த இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 7th எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் அழகாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னீங்கன்னா 6th இருக்கும், 9th இருக்கும், அதுக்கப்புறம் 11th இருக்கும். ஸோ இந்த 3 எடுத்து உங்களுக்கு அழகாக புக்காக போட்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் சிலபஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கூல் புக்கை அந்த மாதிரி பிரித்து சிலபஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 6th to 12th கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்மெட்டில் கூட வச்சுக்கலாம். எந்த ஃபார்மெட்லையோ பட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மெட் லெவலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கோம். சரிங்களா? இந்த ஒரு வேலை இருக்குது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த சிலபஸில் இருக்குது அப்படின்ற அந்த நாலேஜ், அது ஒரு அறிவு. அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கிறதுக்காக நம்ம அகாடமி ஒரு வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வரணும். சரிங்களா? படிக்கிறப்ப அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சிலபஸும் அந்த ஸ்கூல் புக்கும் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்றது. சரிங்களா? அந்த ஸ்கூல் புக்கு சிலபஸ் இப்போ நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கஷ்டம் தான். அப்படி இல்லை அந்த ஸ்கூல் புக்கு 6th to 12th வரைக்கும் பிரித்து எடுத்து வச்சாலும் உங்களுக்கு எது எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியணும். தெரிஞ்சாதான் உடனே அதை கரெக்டாக படித்து ஒரு கோர்வையாக வைக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்னன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். நம்ம அரசாங்கமே நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம், நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்குன்னு மெட்டீரியல் போட்டு அழகாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபினா ஜியாகிரஃபி, பாலிட்டினா பாலிட்டி, ஒவ்வொன்றுக்கும் அழகாக கவர்மெண்ட் வந்து மெட்டீரியல் போட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணுங்க. சரிங்களா? 3வது பாயிண்ட் மெட்டீரியல். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அந்த ஆன்சர் பண்ணி பார்க்குறப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்கள் கையில் இருக்கணும். என்னென்ன இருக்கணும், சிலபஸ் இருக்கணும், தமிழ்நாடு பாடப்புத்தகம் இருக்கணும், கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் ஆகும். எக்ஸாமில் போய் அவ்வளோக்கு எவ்வளோ சுலபமாக இருக்கும். சரிங்களா? நேராக ஒரு புக்கை படிக்கிறேன், டேரெக்டாக எக்ஸாமில் போவேன், அந்த கொஸ்டினையும் நான் எக்ஸாம் தான் டேரெக்டாக பார்ப்பேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் படித்து நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும். இப்போ ஒரு 6th சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கே இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா செயின் ரூல் ஸ்டடி. அது என்ன சார் செயின் ரூல் ஸ்டடி? ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும். அந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னா செயின் ரூல் ஸ்டடியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ். நீங்கள் ஒரு 100 நாள் ஸ்டடி பிளான் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிப்பேன், அதுக்கப்புறம் எனக்குமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து செயின் ரூல் ஸ்டடி மெத்தட் கிடையாது. இப்போ நீங்கள் படித்த அந்த சிந்து வழி நாகரிகத்தை இடையில நீங்கள் ரீகால் பண்ணுற அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு இருக்கணுங்க. அப்படி ஸ்டடி பிளான் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு படித்ததெல்லாம் உங்கள் மனசில் ரீகால் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீகால் அந்த செயின் ரூலை அது எப்படி ஃபாலோ பண்ணலாம், அந்த ரீகால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று என்னென்னா நீங்கள் குறிப்புகள் எடுத்து வைக்கலாம். சரிங்களா? குறிப்புகள் எடுத்து வச்சு அந்த குறிப்புகளை ரீகால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த டாபிக் வந்து வினாக்களை தேர்வு அடித்து பார்க்கலாம். தேர்வு அடித்து பார்க்கறது மூலியமாகவும் உங்களுக்கு ரீகால் ஆகும். நீங்கள் எடுத்து வச்ச ஓனாக ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்ச நோட்ஸை படிக்கிறது மூலியமாகவும் ரீகால் ஆகும். சில பேர் வந்து டயக்ராமாக போட்டு வச்சும் படிப்பாங்க.
நோட்ஸாக எழுதாமல் டயக்ராமாக போட்டு அந்த டயக்ராம் வச்சு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பிரெயினுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 6 டிப்ஸ். இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு